ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி ஒரு டிஐஒய் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாங்கில் இது போல் ஃப்ளவர்ஸை கையில் வச்சுட்டு டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸை ஒரே ஒரு மாஸ்க் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ. இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டை யார் வேணாலும் பண்ணலாங்க, ரொம்பவே ஈஸி. குழந்தைங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரே ஒரு மாஸ்க் இருந்தால் போதும், இது போல் ஃப்ளவர்ஸை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி லைட் ப்ளூ, டார்க் ப்ளூன்னு 4 பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாஸ்கில். ஸோ இந்த மாஸ்கோட சைடில் இருக்க இந்த எலாஸ்டிக்கை பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரை கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பிங்க்கு பிளாக்குன்னு 2 ஃப்ளவர் இப்போ மேக் பண்ண போகிறோம். ஸோ கனிஷ்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணது. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எந்த எலாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பட்டையாக வர்றது, உருட்டையாக வர்றது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்கோட 4 பக்கங்களையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி கட் பண்ணி எடுக்கிறப்ப தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லேயரை நம்ம பிரிக்க முடியும். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இது போல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்கிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ஃப்ளவரை செய்ய நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதை பார்த்ததுமே யார் வேணாலும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. 4 பக்கத்தையும் கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற 4 லேயரையும் பிரித்து எடுத்து இந்த எலாஸ்டிக்கை வச்சு கட்டி நம்ம பூ போல் ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ளவரை நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம், தலையில் ஹேர் பேண்ட் மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம், தலைக்கு போடுற ஹேர் பேண்டில் கூட நம்ம இதை க்ளூ போட்டு ஒட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்கில் செஞ்சுருக்கோம். இது போல் கிளாத்தில் கூட நம்ம செய்யலாம், ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் இருக்கிற எலாஸ்டிக்கை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஜஸ்ட் அதில் இருக்கிற அந்த எலாஸ்டிக் பேண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இதை இப்படி விரித்து விட்டால் போதும், எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிற லேயரை நம்ம பிரித்து எடுக்க வேண்டியதுதான். இது போல் மாஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போல் நம்ம கலர் கலராக ஃப்ளவர்ஸ் செஞ்சுக்கலாம். செஞ்சு நம்ம பொக்கே மாதிரி கூட வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாஸ்கில் செஞ்ச இந்த ஃப்ளவரை தோரணம் மாதிரி கூட நம்ம வீட்டில் கட்டி தொங்க விடலாம். ஸோ இது போல் நிறைய வழிகளில் நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி இந்த செஞ்சுருக்க இந்த ஃப்ளவர்ஸை பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு மாதிரி கனிஷ்கா தலையில் போட்டிருக்கா. ஸோ இதை வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஜஸ்ட்டு இது போல் நம்ம இந்த 3 லேயரை பிரித்ததுக்கப்புறமா சிஸ்ஸர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதை ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இதை பாதியாக கட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி அது போல் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை, ரொம்ப ஈஸி. நம்ம பேப்பர்லலாம் விசிறி போல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது போல் தான் இதையும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் அந்த எலாஸ்டிக்கை வச்சு கட்டிட்டா நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட நம்ம கிஃப்டாக பண்ணலாம். க்ரீட்டிங் கார்ட்ஸ்லலாம் கூட இது போல் ஃப்ளவர்ஸை நம்ம ஒட்டி சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளவர் கட்டுறப்போ இந்த எலாஸ்டிக்கே நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பிலேருந்து களையாமல் அப்படியே ஒரு ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். அதுக்காக தான் இந்த எலாஸ்டிக்கை நம்ம திரும்ப இதிலேயே பயன்படுத்துகிறோம். தைக்கிற நூலெல்லாம் வச்சு கட்டினா அந்தளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அதனால தான் இந்த எலாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எலாஸ்டிக்கை ஒரு 2-3 முடிச்சு போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு பூ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம நல்லா விரித்து விட போகிறோம். அந்த எலாஸ்டிக்கை சென்டராக நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த லேயர்ஸை ஒன்று ஒன்றா பிரித்து விட்டாக்கா நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆகிடும். இந்த பூவை தான் நான் சொன்ன மாதிரி க்ரீட்டிங் கார்ட்ஸில் ஒட்டலாம், ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்லிப்பர்ஸில் வச்சுக்கலாம், ஹேர் பேண்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாஸ்க்குக்குள்ளே இந்த ஃபில்டர் ஆகக்கூடிய அந்த ஒயிட் கலரில் ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொடுத்துருக்கிறதுனால பிங்க் வித் ஒயிட் கலரில் அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கே. அவுட்டர் லேயர்லாம் பிங்க்கில் இருக்குது, உள்ளே இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூ கூடவே இன்னொரு எலாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கையில் போடுற அளவுக்கு மோதிரம் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்துக்கிட்டு இன்னொரு எலாஸ்டிக்கும் நம்ம அட்டாச் பண்ணிட்டா இந்த கையிலையும் மாட்டிக்கலாம், தலையிலையும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பூவை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா விரலில் போடுறதா இருந்தால் விரலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எலாஸ்டிக்கை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லை தலையில் தான் போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே நம்ம முடிச்சு போட்டு இந்த பூவில் டைரெக்டாக அப்படியே வந்து ஒரு கட்டி விட்டுற வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி. இதுக்காக ஊசி நூல்லாம் வச்சு நம்ம தைச்சிட்ருக்கணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க அப்படின்னா இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்துட்ருக்காம டிவியே பார்த்துட்ருக்காமல் இருக்கிறதுக்கு இது போல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ட்ராயிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்டெல்லாம் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பூவை வந்து செஞ்சு முடித்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பூ செய்கிறது. அவ்வளோதான். பிங்க் கலரில் அழகான ஒரு பூவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் இந்த எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ணாமல் அப்படியே செஞ்சு வச்சாக்கா நம்ம வீட்டில் வந்து தோரணம் மாதிரி நம்ம அழகாக ஊசி நூலில் கோர்த்து தொங்க விடலாம். அடுத்ததாக இந்த பிளாக் கலர் மாஸ்க்லேயும் வந்து இந்த பூவை வந்து நம்ம செய்யலாம். ஸோ ஆல்ரெடி வந்து இதை டீட்டெயிலாக சொன்னதுனால இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க நடுவில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். 4 பக்கமும் ஈஸியாக இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற லேயரை தனித்தனியாக பிரித்து எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறமா இதை வந்து பாதியாக வச்சு கட் பண்ணி நம்ம இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துருந்த எலாஸ்டிக்கையும் மறுபடியும் இது கூட அட்டாச் பண்ணி இதை வந்து ஒரு லேயராக விரித்து விட்டால் இந்த பூ வந்து ரெடி ஆகிடும். இது போல் மாற்றி மாற்றி மடித்து விட்டு நடுவில் மட்டும் கட்டி விட்டால் ஈஸியான பூவை வந்து நம்மளே வந்து வீட்டில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இது போல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் ரொம்பவே பிடிக்கும், டிஐஒய்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, டிஐஒய் இது போல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வீடியோஸ்க்கு பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.